இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விழா காலத்தில் இலவச டோல் கட்டணம் இலக்கிடப்பட்ட தரப்பினருக்கு கிடைப்பதற்கு விரிவான ஆய்வு. அன்பார், பண்டிகை காலங்களில் இலக்கிடப்பட்ட தரப்பினர் மட்டுமே இலவச டோல் சலுகை பெறுவது குறித்து அரசாங்கம் விரிவாக ஆராய்ந்து வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இலவச டோல் வசதியை அனைத்து தரப்பினரும் பெறாமல் குறைந்த வருமானம் பெறும் B40 மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் M40 தரப்பினர்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்துவதற்கு முந்தைய மானிய ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ், மெசாரிட்டி போன்ற ஆடம்பர கார்கள் உட்பட அனைவருக்கும் பெருநாள் காலத்தில் இலவச டோல் சலுகை ஏன் வழங்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்புபவர்கள் உள்ளனர். எனவே குறைந்த வருமானம் பெறும் மக்கள் நன்மையை பெறும் வகையில் அவர்களுக்கு உதவி கிடைப்பது குறித்த பரிந்துரைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விவகாரம் விரிவாக ஆராயப்பட்டு வருகிறது. அனைத்து தரப்பினருக்கும் மின்சாரம் மற்றும் எண்ணெய் உதவித்தொகைக்கான மானிய வசதி பெறுவதை தொடர முடியாது என்ற அடிப்படை கொள்கையை மட்டுமே பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி இதற்கு முன்பு கூறியிருந்தார். DAP மூத்த தலைவர்கள் தொடுத்த அவதூறு வழக்கு 8,30,000 ரிங்கிட்டை செலுத்திய பாஸ் MP சித்தி மஸ்தூரா. DAP மூத்த தலைவர்கள் மூவருக்கு தொடுத்த அவதூறு வழக்கில் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா முகமது 8,30,000 ரிங்கிட்டை இழப்பீட்டுத் தொகையாக செலுத்தியுள்ளார். இருதரப்புக்கு இடையில் காணப்பட்ட இணக்கத்தின்படி அத்தொகையை செலுத்தப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு வரும் வரை அப்பணம் அரசாங்க தலைமை வழக்கறிஞரின் கணக்கிலேயே இருக்கும் என சித்தி மஸ்தூராவின் வழக்கறிஞர் யூசஃபரிசல் யூசுப் கூறினார். மறைந்த மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் செங் பெங்குடன் தங்களை தொடர்பு படுத்தியதாக ஸ்ரீ லிம் கிட் சியாங், லிம் குங் யங், தெரேசா கோக் ஆகிய 3 DAP தலைவர்களும் சித்தி மஸ்தூரா மீது அவ்வழக்கை தொடுத்திருந்தனர். வழக்கை விசாரித்த பினாங்கு ஜார்ஜ் டவுன் உயர்நீதிமன்றம் அம்மூவருக்கும் சித்தி மஸ்தூரா மொத்தமாக 7,50,000 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. குறிப்பாக லிம்கிட் சியாங்கிற்கு 3 லட்சம் ரிங்கிட், குவாங் யங்கிற்கு 2,50,000 ரிங்கிட் மற்றும் தெரேசாவுக்கு 2 லட்சம் ரிங்கிட்டை வழங்க உத்தரவிடப்பட்டது. அதோடு செலவு தொகையாக மூவருக்கும் தலா 25,000 ரிங்கிட்டை தருமாறும் சித்தி மஸ்தூரா பணிக்கப்பட்டார். அந்த கெபலா பதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட அபராதத்தை செலுத்த தவறினால் ஆண்டுக்கு 5 விழுக்காடு வட்டியையும் சேர்த்து வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். அத்தீர்ப்பின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க சித்தி மஸ்தூரா கோரியிருந்த நிலையில் அத்தொகையை செலுத்தியுள்ளார். EPL காற்பந்து ஆட்டங்களை உணவகங்கள் சட்டவிரோதமாக ஒளிபரப்பியதால் 1,75,000 ரிங்கிட் இழப்பீடு பெறுவதில் ஆஸ்ட்ரோ வெற்றி. EPL எனப்படும் இங்கிலாந்து பிரீமியர் லீக் ஆட்டங்களை உணவகங்கள் சட்டவிரோதமாக ஒளிபரப்பியதால் 1,75,000 ரிங்கிட் இழப்பீடு பெறுவதில் ஆஸ்ட்ரோ வெற்றி பெற்றது. ஆஸ்ட்ரோ மலேசியா ஹோல்டிங்ஸ் பிரிகேட்டின் துணை நிறுவனமான மெசாட் பிராட்காஸ்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் சிஸ்டம் சென்ட்ரியான் ரெஹெத் அதன் பிரீமியம் உள்ளடக்கம் அனுமதியின்றி ஒளிபரப்பு செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் இந்த இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் பூல் கெஃபே மற்றும் தாவாங் 69 சென்ட்ரியான் ரெஹெத் ஆகிய இங்கிலாந்து பிரீமியர் லீக் காற்பந்து ஆட்டங்களை சட்டவிரோதமாக ஒளிபரப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் ஜனவரி 7ஆம் தேதி மிசாட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததாக ஆஸ்ட்ரோ தெரிவித்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதியன்று ஆஸ்ட்ரோ சூப்பர் ஸ்போர்ட் 3 வழியாக ஒளிபரப்பப்பட்ட மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் பிரைட்டன் இடையிலான EPL போட்டியின் அங்கீகரிக்கப்படாத பொது திரையிடல் மீது இந்த வழக்கு கவனம் செலுத்தியது என்று அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாண்டு தைப்பூசத்தில் தேங்காய் விநியோகம் பற்றாக்குறை, விலை உயரக்கூடும். மோசமான வானிலை காரணமாக தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பினால் இவ்வாண்டு தைப்பூசத்தின் போது அதன் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படும் என கூறப்படுகிறது. இதனால் பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறும் தைப்பூச விழாவின் போது பக்தர்கள் கூடுதல் விலை கொடுத்து தேங்காய்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். செப்டம்பர் மாதம் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக பினாங்கை சேர்ந்த தேங்காய் விநியோகிப்பு கடையின் நிர்வாக இயக்குனர் ஜோயல் ஜெயச்சந்திரன் தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு 1 ரிங்கிட் 90 சென்னுக்கு விற்கப்பட்ட தேங்காய் விலை இவ்வாண்டு 2 ரிங்கிட் 50 சென்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு தைப்பூசத்தின் போது 70,000 தேங்காய்களை விநியோகித்ததாகவும் இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு 30,000 தேங்காய்களை மட்டுமே ஒதுக்கியுள்ளோம். முதலில் வருவோருக்கு முதலில் விற்கப்படும் என்ற அடிப்படையில்தான் தங்களது விற்பனை இருக்கும் என அவர் கூறினார். ஆலயங்களில் தினசரி வழிபாட்டுக்கான அர்ச்சனைக்கு தேங்காய்களை விநியோகிப்பதில் கூட நாங்கள் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளோம் என பாலச்சந்திரன் தெரிவித்தார். ஜொஹூர் பாருவில் இல்லாத முதலீடு திட்டத்தில் 1,40,000 ரிங்கிட் இழந்தார் நிறுவன நிர்வாகி. தனியார் நிறுவனத்தின் திட்ட நிர்வாகி ஒருவர் இல்லாத முதலீட்டு திட்டத்தில் சேமித்த கிட்டத்தட்ட 1,40,000 ரிங்கிட்டை இழந்தார். கூடுதலான வருமானம் கிடைக்கும் என வழங்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி அந்த முதலீடு திட்டத்தில் சேமித்த தனது பணத்தை இழந்துவிட்டதாக உள்நாட்டை சேர்ந்த 37 வயது ஆடவரிடம் இருந்து புகார் பெறப்பட்டுள்ளதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஷஹைமி இஷாக் தெரிவித்தார். பிரபலமான வங்கியின் பணியாளர் என்று கூறிக்கொண்ட தனிப்பட்ட நபர் ஒருவர் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தன்னிடம் தொடர்பு கொண்டு கோலாலம்பூர் பங்கு பரிவர்த்தனையில் பங்கு முதலீடு செய்தால் 20 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என தெரிவித்ததோடு அது தொடர்பான வாட்ஸ்அப் குழுமத்திலும் தம்மை இணைத்ததாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை சந்தேக பேர் வழி தெரிவித்த வங்கி கணக்கிற்கு 30 முறை மொத்தம் 1,38,300 ரிங்கிட்டை அந்த நிர்வாகி பட்டுவாடா செய்துள்ளார். இம்மாத தொடக்கத்தில் பங்கு மதிப்பு வீழ்ச்சி கண்டுவிட்டதால் வாட்ஸ்அப் முதலீட்டு குழுமத்திலிருந்து தனது பெயர் நீக்கப்பட்டு விட்டதாக சந்தேக நபர் தெரிவித்ததோடு அவருடனான தொடர்பையும் துண்டித்து விட்டார். இதனைத் தொடர்ந்து தாம் மோசடிக்கு உள்ளானதாக உணர்ந்து பாதிக்கப்பட்டவர் புகார் செய்ததால் தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது ஷஹைமி கூறினார். பினாங்கு விழா தளத்தில் சுகாதார அதிகாரிகள் அதிரடி சோதனை, கலகலத்து போன வியாபாரிகள். பினாங்கு சுங்கை நிபோங்கில் நடைபெறும் பினாங்கு விழா தளத்தில் சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையால் வியாபாரிகள் கலவரமடைந்தனர். அதிகாரிகளை எதிர்பார்க்காத அவர்கள் பதற்றத்தில் ஆப்ரன் மேலங்கி துணியையும் காலணியையும் தேடினர். திமோர் லாவுத் மாவட்ட சுகாதார அதிகாரிகள் விசாரித்த போது அதுபோன்ற விதிமுறைகள் இருப்பது தங்களுக்கு தெரியாது என சில வியாபாரிகள் கூறியதாக உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு அதிகாரி எம் சசிகுமரன் தெரிவித்தார். இன்னும் சிலர் உணவுகளை கையாள்வதற்கான சான்றிதழை வைத்திருக்கவில்லை, ஆன்டிடிஃபாய்டு தடுப்பூசியை போடவில்லை என்பதும் கண்டறியப்பட்டது. உணவக அங்காடிகளின் சுத்தம் அதிருப்தி அளிக்கும் வகையில் இருந்ததோடு குண்டும் குழியுமாக இருக்கும் தரையில் மழை நீர் தேங்கி துர்நாற்றமும் வீசியது. 3 மணி நேர சோதனையில் 43 உணவங்காடிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றில் 30 கடைகளுக்கும் அபராதங்கள் விதிக்கப்பட்டன. 13 உணவங்காடிகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்திருந்தன. பினாங்கு விழா தளத்தில் முதல் முறையாக அத்தகைய சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பத்துமலை தைப்பூச கொண்டாட்டத்தை முன்னிட்டு செலாயாங் நகராண்மை கழகத்தின் கடைகள் விற்பனை மற்றும் அதற்கான குழுக்கள். பத்துமலை தைப்பூச கொண்டாட்டத்தை முன்னிட்டு MPS எனப்படும் செலாயாங் நகராண்மை கழகம் தனது விதிமுறைக்கு ஏற்ப கடை இடங்களுக்கான விற்பனை மற்றும் அதற்கான குழுக்களை நடத்தவிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி தொடங்கி நண்பகல் 1 மணி வரை தாமான் ஸ்ரீ கோம்பாக்கில் உள்ள பேரிங்கின் மண்டபத்தில் கடை வாடகைக்கு வழங்குவது மற்றும் அதற்கான இடத்திற்கு குழுக்கள் நடைபெறும். பொது விற்பனை, உணவுகள், பானங்கள் மற்றும் மருதாணி போடுவதற்கான இடத்திற்கு குழுக்கள் நடைபெறும் இடத்தில் கட்டணம் 240 ரிங்கிட் ஆகும். அதே வேளையில் பிப்ரவரி 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் அலுவலகத்தில் வேறு கட்டணமும், 8ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி வரைக்குமான விற்பனை மையத்திற்கான கட்டணம் வேறு விதமாகவும் இருக்கும். உணவுகள் மற்றும் பானங்கள் விற்பனைக்கு 128 கடைகளும், தைப்பூசத்தின் பரபரப்பான இடத்தில் 47 கடைகளும், சிகை அலங்காரம் மற்றும் பச்சை குத்துவதற்கு 16 கடைகளும், நடமாடும் வாகனங்களில் வர்த்தகம் புரிவதற்கு 10 இடங்களும், தற்காலிக மாலைகள் விற்பனைக்கு 19 கடைகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 விழுக்காடு கழிவு கட்டணத்தோடு 15 கடைகளும், அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு 28 கடை இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கோலாலம்பூரில் கிடங்காகவும் மற்றும் பொருட்கள் விற்பனை இடமாகவும் பயன்படுத்தப்பட்ட 12 வீடுகளில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சோதனை.
கோலாலம்பூரில் பசார் புரோங்கிற்கு அருகில் தாமன் பத்து வியூவில் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் கிடங்காகவும் மற்றும் பொருட்கள் விற்பனை இடமாகவும் பயன்படுத்தப்பட்ட 12 குடியிருப்பு வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. நடமாடும் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுடன் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மளிகை பொருட்களும் அதிகாரிகளின் அனுமதியின்றி அந்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்தது. கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசத்திற்கான திட்ட சட்டத்தின் 26வது விதியின் கீழ் அந்த வீடுகளை கையிருப்பு பொருட்களின் கிடங்காக மாற்றியது குற்றமாகும். அந்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இத்தகைய சோதனை நடவடிக்கை அவ்வப்போது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது.